இப்போ சாம்பாருக்கு 1 கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எனக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும். இதை கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பருப்பில் வந்து கழுவிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 1 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு கட்டி பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு. இதை வந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது ஏன் கட்டி பெருங்காயம் வந்து சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா கல்யாண வீட்டு சாம்பார், ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார்லாம் வாசனை அடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த கட்டி பெருங்காயம் சேர்க்குறோம். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு முருங்கைக்காய், கருவேப்பிலை, தக்காளி, மாங்காய், சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சாம்பாருக்கு. இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எப்படின்னு பார்க்கலாம், எப்படி வைக்கிறதுன்னு. கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் 4 பேருன்றதால நான் வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 2 முருங்கைக்காவும், மாங்காயில் 1 மாங்காயில் 1/2 மாங்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு பருப்பு தண்ணியை தனியாக எடுத்துட்டேன். இது கூட வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் பொடி, இதால் இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடி சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக சாம்பார் பொடியும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா சக்திலேயோ ஆச்சிலேயோ கடையில் விற்கிது, அதை கூட வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். நல்லா கடைஞ்சிட்டேன். இப்போ பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன். உங்கள் குக்கரில் எத்தனை விசிலோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நான் 5 விசிலில் வந்து பருப்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது வந்து சாம்பாருக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் எப்படி வதக்கி செய்யலான்றதை பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வானல் காஞ்சிருச்சு. நம்ம வந்து காய் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் வந்து கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கடுகு உளுத்தம் பருப்பு நான் இதிலே கலந்து வச்சுருக்கேன். தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து சாம்பார் வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் இருக்குன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு பருப்புலேயுமே ஒன்று சேர்த்துருக்கோம், இப்போ வதக்கிறதுக்கு ஒன்று சேர்த்துக்கிறோம். சாம்பாருக்கு நிறைய தக்காளியும் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றினீங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாம். 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும் கல்யாண வீட்டு சாம்பார். அந்த பெருங்காயம் தான் வாசனையே. மறக்காமல் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது வந்து வதங்கிடுச்சு. இப்போ இன்னும் பருப்பில் சேர்த்துக்கலாம்.
பருப்பை வந்து அந்த காயோடு சேர்த்தாலும் சரி, இல்லை வதக்கின எடுத்து பருப்பில் சேர்த்தாலும் சரி, ரெண்டும் ஒரே மெத்தடு தான். சாம்பார் பொடி, இந்த கட்டி பெருங்காயம், மாங்காய் கத்திரிக்காய், வேறு லெவல். சம்மர் சீசன்னாலே முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் இப்போ எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்போ எங்கே சம்மர் சீசன்னு சொல்லவே முடியல, அவ்வளோ மழை பெய்யுது. இப்போ சாம்பாருக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சுடு தண்ணி தான் கொஞ்சமாக விதன்னு இருக்கு, அது சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கிட்டு இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பருப்பு வேகும் போது கொஞ்சமாக போட்டோம். பருப்பு வேகும் போது ஏன் வந்து உப்பு போடுறோன்னா, நம்ம பருப்பில் வந்து கேஸ் ட்ரபிளாக இருக்கும் இல்லையா, அதில் உப்பு பெருங்காயம்லாம் சேர்க்குறதால நமக்கு அந்த கேஸ் ட்ரபிள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போது எப்பயுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறது. இப்போ குழம்புக்கு உண்டானது சாம்பாருக்கு உண்டான உப்பு சேர்த்துட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதும் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். வந்து சாம்பார் நல்லா கொதிக்குது. வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எப்பயுமே வந்து சாம்பாருக்கு புளி கம்மியாக ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு பொங்கலுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது புளி கொஞ்ச நேரம் கொதிச்சு ஊற்றினதுக்கப்புறம் தான் கடைசியாக மாங்காய் போடணும். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் புளி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் மாங்காய் போடணும். நம்ம மீன் குழம்புக்கெலாம் மீன் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் மாங்காவையும் போட்டு இறக்கணும். முன்னாடியே போட்டுட்டா மாங்காய் ரொம்ப குழஞ்சிரும். புதுசாக கல்யாணம்னாங்க கூட ஈஸியாக வைக்கலாம். மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. கல்யாண வீட்டு மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். மாங்காய் எல்லாமே போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கருவேப்பிலையும் மல்லித்தழையும் தூவிக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோலாம் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.